மணிக்கு வா போறோம். உன்னைதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பார்க்க வேண்டும் என்று ஓடு எனக்கு தம்பி, அதாவது உத்தமர் பத்தி உத்தமன் அயல்நாடு சென்றவன் நாளை தாய்நாடு வருகிறான். அவனுக்காக வரவேற்பு ஏற்பாடு செய்யணும். வரவேற்பு ஏற்பாடு எனது. ஆமா ஆமா, வரவேற்பு ஏற்பாடு செய்யணும். சொல்லதானே? ஆமா, அடுத்து நான் செய்து முடிக்கிறேன். அப்படியா? அதுல என்ன சந்தேகம்? சரி, ஆகட்டும். எங்க போய்கிறா? எப்போது வீடு சமையலறையிலே தான் விடுவேன். வாங்க, அத வெளிய யாரு வந்துக்க பாத்தியா? யாரா? வெளிய போய் பாரு, யாரு மண்ணு வந்துக்கலாம். ஐயா, ஏனாச்சா எனக்கு வாரி கொடுத்தானே. எனக்கு
செத்துட்டாரு என்னடா இப்படி துருபாய் அடிச்சு போயிருக்கிறியே? நான் கூட இருக்கும் போது உனக்கு விதவிதமா செஞ்சு போட்டேன். கவுச்சு கலக்குறியா இல்லையா? கவுச்சு கலந்து தாங்கிறாரு டெய்லியும். கலக்கிறதுல கவுச்சியா வாங்க. அதாவது தங்கச்சி கஷ்டப்படுற பத்தியா அவனுக்கு இருப்பது ஒரே சொந்தம். யார் ஒண்ணு விட்டு யாரு மட்டும்தான். அதாவது கொஞ்ச நேரம் கம்மியா இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் ஆடிக்கிடுவாங்க. தம்பி அயல்நாடு சென்றவன் பட்டமளி முடிச்சு தாய்நாடு வருகிறான். அப்படி என்ன செய்யறேன்னா என் தம்பிக்காக அரசியலான ஏற்பாடு செய்யணும். என்னங்க உங்க தம்பி இருக்கிற இது வரைக்கும் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. என்னுடைய கால நேரம் வரும்போது சொல்லாம அதனால சமையல் ஏற்பாடு விதவிதமா செய்யணும். சிக்கன் மட்டன் மீன் முட்டை மட்டும் செய். யோ உன் வேலை என்ன வேலை தெரியுமா? வரவேற்பு ஏற்பாடு நீ செய்யணும். என்னது சமையல் ஏற்பாடு நீ செய்யணும். ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்களே என்ன அது பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல இல்ல, கடமையில கண்ணோட்டமா இருக்கணும். கடமையே கண்ணாக இருப்போம். சரியா? சரி சரி. வரவேற்பு ஏற்பாடு சமையல் ஏற்பாடு சீக்கிரம் 2 ஒரு ஆட்டு பேசிட்டு வா. பேசிட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கருவாடு வந்து சாப்பிடுவோம். ரொம்ப நாளாச்சு. ஆமா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கச்சிக்காரோட மொச்சக்கொட்டை. ஆமா மொட்டை முருங்காவா அதான் போட்டு வை. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சீக்கிரம் பேசி வா. அப்படியே சோர்ச்சி கேக்கு போக சொல்றேன். என்னங்க கடைசியா என்ன எது செய்யலையோ ரசம் வை. ஜீரணமாகும். எல்லாம் கட்டியா வைக்கிறாங்க. நான் கட்டியா வைக்கிறேன் ரசம். தண்ணியா வைக்கிறேன். கட்டியா வச்சா புளி குழம்பு. இது தண்ணியா வச்சதான் ரசம். சரிதானா? சரி. ரசத்துக்கு கட்டிக்க உளுத்த வடை கொடுக்குற. உளுத்த வடை அது எண்ணெயில போட்டு எடுத்து வைக்கிறேன். ஏங்க ஓட்டு போடுவா ஓட்டு போடுவாங்க. சரி உங்க விருப்பம் போட்டா நீ எந்த வேறலன்னா விடும். எத்தனை ஒண்ணு விடும். காலில் இருக்கிற வேறல கூட தான் விடும். வேப்பாண்டியில் சூடு. வேப்பாண்டியில் ஏய் மோர் செய்ய முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சூத்து முன்னு உள்ள போனி மோர் செய்ய சொல்லுங்க. நான் போய் ஏங்க நீங்க இங்க இருந்து வரேன். கூட்டு போடு. திட்டு பையன் ஓடிடுறான். ஒரு அண்ணன் தங்கச்சி தானே பேசுறான் கூட நினைச்சு பார்க்க மாட்டான். லக்காடி பையன் என் புருஷனுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாக்கா ஏன் அவன் என்கிட்ட பேசுறான். அவனே எனக்கு ரூல்ஸ் போடுவான் பொழுது. இந்த பாருங்க கூட்டிட்டேன். இனி வெளியே வர முடியாது. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது தாராளமா சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்க வரீங்கன்னாக்கா காரணம் இல்லாம நீங்க பார்க்க வர மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன். என்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க. உடைய நாடு தேடி ஓடி வந்த காரணம் என்ன தெரியும்? என்னங்க காரணம்? நாட்டு இளைய இளவரசன் இருக்கின்றானே, ஆமா இருக்கின்றான். அவன் தாயகம் திரும்பி கொண்டிருக்கின்றான். என்ன செய்யணுமா? வரவேற்பு எவருக்குமே அப்பேற்பட்ட வரவேற்பு இருந்திருக்க கூடாது. புரியவில்லையே. புரியவில்லை? தெளிவாக கூறுகின்ற சற்று வாய்ப்பு. எனக்கு இதெல்லாம் சப்பமேட்டுங்க. அப்படியா? எனக்கு இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி அல்வானா உனக்கு சொல்லவா வேணும்? சிறப்பா செஞ்சு முடிச்சிருங்க. அப்படியா? சரி பின்புறம் சென்று பார்ப்போம்.
கொண்டிருக்கிறோம். அண்ணனையும் காணவில்லை, தாய் தந்தையும் காணவில்லை. சரி, என்ன நடந்தது என்று பார்ப்போம். அண்ணா, உன் தங்கை மனதார வாழ்த்துங்க. தம்பி உன் எண்ணம் போல் நீ வாங்கினப்பா. அப்படியா? நல்லா இருக்கிறியப்பா? நான் நன்றாக இருக்கேனா? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்பா. அப்படியா? ஆமா அயல்நாடு சென்றை அனைத்து பட்டப்படிப்பும் வெகு சிரமம் முடிச்சிட்டியா? அனைத்து கல்விகளும் சிறப்பாக முடித்து விட்டேன் அண்ணா. தம்பி இருந்தாலும் நீங்க தனியா இருக்கீங்க. அம்மா, தாய், தந்தை எல்லாம் எங்கதான் போயிருக்காங்க? சைலண்ட். தம்பி அதாவது சிம்மாசனத்தில் நம்ம தந்தை அமர்ந்து ஆட்சி செய்திருப்பார் என்று நம்பி வந்தேன். உண்மைதான் அண்ணா. நான் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். உண்மைதான் அண்ணா. நம்முடைய அதுதான் தாய் கேட்டேன் தந்தை கேள்வி. நம்முடைய தாய் தந்தை எங்க போயிருக்கா தெரியுமா? எங்கதான் போயிருக்காங்க? காசி யாத்திரை போயிட்டாங்கடா. காசி டேய், போயிட்டாங்க. ஆண்டவன் என்றவரை சத்தியம நாட்டுக்கு மன்னனாக நான் வந்து கடமை கண்ணி கட்டுப்பாடோடு நீதி தவறாமல் நேர்மையோடு ஆட்சி செய்து வருகிறேன். யாருக்கு எந்த ஒரு குறைமில்லை தம்பி. அப்படி அண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்ன இது? அண்ணா, ஏதோ ஒரு சிலை மிக அழகாக இருக்கு. சிலை எப்படி வாங்குனீங்க? ஐயோ அதவாறு கேட்டீங்கடா. தம்பி நம்முடைய அரண்மனைக்கு முன்பு இந்த சிலையை பார்த்துக்க முடியாது. உண்மைதான் அண்ணா. சின்னதில் வந்து நம்ம அரண்மனை இருந்தோம். அப்படி இல்லை. இந்த சிலை நான் எப்போது வாங்கினா போன வருஷம் 3 வருஷம் புரட்டாசி மாசம் 3ஆவது சனிக்கிழமை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை 11,85,000 வாங்கினாங்க சிலையை. அப்படி அண்ணா. கம்மியா தான் கொடுத்தீங்க. 11,85,000. பேர் கொடுத்து ஏய், என் மனசுக்கு பிடிச்சு போச்சு. பரவாயில்ல. இந்த சிலையை எப்படியா வாங்கணும், நம்ம அரண்மனைக்கு வைக்கணும். நீங்க நாலு கனவுடா. சரி வரிச்சா. அப்படி அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு. இந்த சிலை ஒரு முத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குண்ணா. கட்டி பிடிச்சு ஒரு முத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. இதுதான் மொழி படிக்கிறீங்க. அண்ணா, அழகா இருக்குன்னு கேட்டேண்ணா. சொல்லுங்கண்ணா. அதாவது எந்த ஒரு பொருளுமே சரி அழகு வந்து ரசிக்கலாம், ருசிக்க கூடாது. வாடாங்க சொல்லு. நான் உன்னிடத்து என்ன மறைக்க போறேன். நீ நான் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பியா பழகல, உயிர் நண்பரா இருக்கிறோம். ஏய் இதுவரை உன்னிடத்துல எதுவும் மறைச்சது கிடையாது. ஆமா அண்ணா. என்னிடத்து நீ மறைச்சது கிடையாது. உண்மைதான் அண்ணா. தம்பி அவ யார் தெரியுமா? யாருண்ணா? அதை நீ சொன்னது போல கற்சிலை இல்ல பென்சிலை. பென்சிலியா? பாருங்க. உண்மைதான் அண்ணா. அண்ணா, பென்சில்னு சொல்றீங்க. எதுக்காக? உயிர் இருக்குது பத்தியா? உயிர் இருக்கு அண்ணா. வாடிங்க தம்பி. ஏங்க யாருங்க யாருக்கிட்ட தான் பேசுகிறது? போனா போன இடம் வந்தா வந்துடுங்க. யாருன்னா கட்டாங்களா போய் அப்படியே அறக்குறேன். நான் அறக்குறேன். யாரு பேசுறீங்க? வாங்க. அதாவது என் தம்பி படி முடிச்சு தாய்நாடு வருகிறான். அவனுக்காக உணவு ஏற்பாடு செய்ய சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க. என் தம்பி இவன் தான். என் தம்பி தானா? என் தம்பியா? உன் மைத்துனரு? உன் மச்சான் மைத்துனரு? தம்பி தம்பி செய்யவா சிச்சம் பாரு, ரசிகா இருக்க மாட்டோம். தம்பி தம்பி மைத்துனர் மைத்துனர். அண்ணா, அவனை பத்தி எனக்கு தெரியும். அவனை விட சத்தியமா சொல்றேன், உன்னை பத்தி நல்லா தெரியும். அதாவது உன் மைத்துனர் மைத்துனரா பார்க்க தேவையில்ல, மகனா பாரு மகனா பாரு. வராங்க அண்ணா தெரியுமா? யாருண்ணா? நானும் அவளை உயிருக்கு அதாவது காதலிக்கிறோம், திருமணம் செய்துக்கிறோம். உன் அண்ணி அண்ணி என்பவள் யாரு? ஒரு அம்மாவுக்கு சமண்ணா. தாய்க்கு சமம். உண்மைதான். அண்ணியா பார்க்காத,
தாயா நினைச்சு முதல்ல வணங்கி அப்படியே ஏய் ஆகட்டும். அவகட ஆசீர்வாதம் வாங்கி நீ குத்து வச்சிருக்கணும். அப்படியே அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அண்ணியே நான் சார வாய்த்து சொல்லு. அப்படியே ஆகட்டும். ஆமா அண்ணி உன்னுடைய வயிற்று பார்க்காத நீ வாய்த்துலாம் நல்லா இருப்பான். அப்படியா அண்ணா அண்ணி உன்னுடைய மைத்தினர் மனதார வந்துட்டேன். சிறப்புடன் வாய்க்க மகனே. இன்று போல் என்றும் நீ சந்தோஷமா இருக்கணும். அண்ணி மனசார வாய்க்கிறப்பா. அப்படியே மேலே 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 நீ வளரணும்ப்பா. ரொம்ப சந்தோஷம். வாய்க்க இந்த